எனது நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவருடன் ஒரு 4 சுற்று அந்த கால்பந்து மைதானத்தில் சுற்றிவிட்டு அவருடன் வந்து அவரை வழி அனுப்பிவிட்டு ஒரு கிலோமீட்டர் நடந்து தற்பொழுது இந்த பேப்பர் மில் சாலையில் தான் நிற்கிறேன். அது பெரியார் நகர் சென்று திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம்தான். அவர் பேசும்பொழுது சொன்னார், எதையெல்லாம் சாப்பிடுவது, எதை சாப்பிடக்கூடாது என்று. கோதுமை சாப்பிடலாமா என்று கேட்டார். அவர் சொன்னதிலிருந்து நான் தொடங்குகிறேன். கோதுமை நமது தமிழ்நாட்டில் விளைவதில்லை. அது மத்திய பிரதேசம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அது பயிரிடப்படுகிறது. அமெரிக்காவில் மிக மிக அதிகமாக இந்த கோதுமை பயிரிடுகிறார்கள். அளவில் பார்க்க போனால் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து அல்ல, இது மாவுச்சத்து. அது சோற்றிலும் ரைஸ் அதிலும் கோதுமையிலும் ஒரே அளவாகத்தான் இருக்கிறது. அதனால் கோதுமை சாப்பிடலாமா வேண்டாமா என்றால் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் அரிசி மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் அதிகமாக, அது மட்டுமல்ல உலகத்தில் பல இடங்களில், குறிப்பாக இந்த இந்தோனேஷியா போன்ற இடங்களில், ஜப்பான் முதற்கொண்டு அரிசி தான், நெல் தான் அதிகமாக அவர்கள் பயிரிடுகிறார்கள். ஏனென்றால் அதில் சமைக்கக்கூடிய பல வகை உணவுகள் இருக்கிறது. அது ஈஸியாக எளிதாக ஜீரணித்துவிடும். ஆனால் இந்த கோதுமை ஜீரணிப்பது லேட்டாகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். ஆனால் நமக்கு எது வேண்டுமோ சரியோ அதை தான் சாப்பிட வேண்டும். அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், அதில் அப்படி எழுதியிருக்கிறது, இதில் இப்படி எழுதியுள்ளது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நமக்கு எது தேவை என்பதை நாமே தான் தேர்ந்தெடுத்து முடிவெடுத்து கொள்ள வேண்டும். நான் விரும்புவது அரிசி தான். அடுத்தபடியாக கேழ்வரகு, அது அதிகமாக புரோட்டீன் இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த கம்பு, கேழ்வரகு, திணை இவைகளெல்லாம் மிக மிக நல்லது. எந்த விதமான கொழுப்பு சக்தியும் இல்லை. அது போன்ற எண்ணெயில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் கொழுப்பை சேர்ப்பது. எண்ணெய் இல்லாமல் நாம் சாப்பிட முடியாது. சன்ஃப்ளவர் ஆயில் சிறந்ததாக சொல்வார்கள். எதுவும் குறைந்த அளவில் தான் சாப்பிட வேண்டும். முக்கியமாக வறுத்து பொரித்து எடுப்பது, அதை தவிர்ப்பது மிக மிக நல்லது உடல் நலத்திற்கு. அதை நான் தொடங்கினேன் என்றால், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்ற வகையில்தான். பொதுவாக தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள், வசிப்பவர்கள், அவர்கள் எங்கே உணவை அவர்கள் தயார் பண்ணுகிறார்களோ, எந்த நிலங்களில் பயிரிடப்படுகிறதோ அது சாப்பிடுவது சரி என்று ஒரு வல்லுனர் சொல்லியுள்ளார். மருத்துவ வல்லுனர் அல்ல, இந்த உணவு சம்பந்தமான ஒரு வல்லுனர் சொல்லியது. அது எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது. ஆதலினால் எந்தெந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் அங்கே விளைவிக்கப்படக்கூடிய தானியங்களோ உணவு வகைகளோ அதை சாப்பிடுவது நல்லது. இந்த ஆடை வெட்டி சாப்பிடுகிறார்கள், மட்டன், அதுபோல் பன்னி, பிக்கு, அதை சாப்பிடுகிறார்கள். அதெல்லாம் கொழுப்பு நிறைந்தது. ஆனால் மீன் நல்லது என்று சொல்வார்கள். முட்டையை எடுத்துக்கொண்டால் வெண்கருவை சாப்பிடலாம் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் அவசியமா என்றால் என்னை பொறுத்தவரையில் அதையெல்லாம் அவசியமில்லை. ஒரு வயதிற்கு பிறகு, சுமார் 40 வயதுக்கு பிறகு இதை குறைத்து விடுவது நல்லது. முற்றிலுமாக 70 வயசு என்னை போன்ற கடந்தவர்களுக்கு அதிகமாக கவனம் உணவில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வயது தான் நமக்கு பல பிரச்சனைகளை உருவாக்குவது. அதை தவிர்ப்பது, தேர்ந்தெடுத்து உணவு வகைகளை சாப்பிடுவது நல்லது என்று நான் கருதுகிறேன். அதை நான் பயன்பாட்டில் கொண்டு வந்துள்ளேன்.
அதனால்தான் என்னால் எல்லோருக்கும் தெரிவிக்கும்படியாக ஒரு நிலையில் நான் அதை பகிர்கிறேன். எனவே நண்பர்களே, உங்கள் உடல் ஆரோக்கியம் என்று நீங்கள் கருதினால் நான் சொல்கின்ற தகவல்களை அதை தேடி பிடித்து எது சரி எது தேவையில்லை என்பதை நீங்கள் ஆராய்ந்து முடிவு செய்து உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.